வெல்கம் டு பிரிதாஸ் யூனிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இது நம்ம எந்த கருவாடில் பண்ண போகிறோன்னா பால் சுறா, இது இருமல், சளி, அதே மாதிரி ஆஃப்டர் டெலிவரி தாய்மார்க்கெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா பால் நல்லா சுரக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெள்ளைப்பூண்டு ஒரு 6 பல், சின்ன வெங்காயம் ஒரு 15, பச்சை மிளகு ஒரு 3 ரெண்டாக வெட்டியது, தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 1, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு 1, வெந்தயம் ஒரு 3/4 ஸ்பூனு, கடுகு ஒரு 3/4 ஸ்பூனு, தேங்காய் துருவனது ஒரு கப்பு, பால் சுறா ஒரு 100 கிராம். ஃபஸ்ட்டு ஒரு மண்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், வெள்ளைப்பூண்டு ஒரு 7 எண்ணெய் இருக்கும், 6லேருந்து 7. இது நல்லா ஒரு லைட் கோல்டன் கலரில் வரட்டும். வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு கப்பு, சின்ன கப்பில் தேங்காய் துருவனது, இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு மீடியம் சைஸு, அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் இதை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆறிடுச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அதே மண்பானையில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது உங்கள் இஷ்டம், எந்த எண்ணெய் வேணாலும். கடுகு 3/4 ஸ்பூன், வெந்தயம் 3/4 ஸ்பூன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து 20க்குள்ளே ரெண்டாக கட் பண்ணால் போதும். சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகு ஒரு 3 ரெண்டாக கீழிருக்கும். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும், லைட்டு கோல்டன். அப்போ என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன்ஸ் தேங்காய், தக்காளி, பெரிய வெங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தோம்ல, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, இதெல்லாம் அதை இது கூட அரைச்சி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நம்ம அரைச்சி வச்சது தான் அதில் தண்ணி ஊற்றிட்டு எடுத்துருக்கோம். மிக்ஸி கழுவி அதை எடுத்தது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருந்தோம். இப்போ அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போடணும். எனக்கு கருவாட்டிலே உப்பு இருக்கும். இப்போ கொதி வந்துருச்சு. அதனால் பார்த்துக்கோங்க. கருவாட்டில் உப்பு இருக்கிறதுனால பார்த்து போடணும். அது மாதிரி கருவாடு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. அப்போல்லாம் உப்பெல்லாம் எடுத்துரும். இதுக்கப்புறம் இதில் போட்டிங்கன்னா உப்பு அவ்வளோ இருக்காது. ஓகே, நம்ம கருவாடு இதில் ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்துக்கோங்க. உப்பு தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா கரெக்டாக இருந்துச்சுன்னா வேண்டாம், உப்பு தேவையில்லை, விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட சுவையான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர் ஆல். பை பை. டேக் கேர்.